நண்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத பார்த்துருவோம். முதல்ல தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 பிறக்கின்ற போது 3ஆம் வீட்டிலே ராகு, 4லே சனி, 7ஆம் வீட்டிலே குரு, 9ஆம் வீட்டிலே கேது இருக்க பிறக்கிறார்கள். இப்போ 2026 முதல் 6 மாதங்கள் எப்படி இருக்கும்? அப்படி எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே கொஞ்சம் தாமதமாக நடக்கும். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டிலே வண்டி வாகன பழுது, அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுதல், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மனநிலையும் சரிசமமாக இல்லாமல் ஒரு அலைவாய்தலோடு ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, ஒரு நாளைக்கு நல்லா இல்லை, அந்த மாதிரியான உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 7ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு என்ன செஞ்சாலும் நல்லவன் அப்படிங்கிற பெயரை மட்டும் பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கொடுப்பார். பூர்வீக சொத்துக்களில் சிக்கல்கள்லாம் இருக்கும், அல்லது பிரிக்காமல் இருக்கிற சிக்கல் வரும். அது நீளுமோ ஒழிய இப்போதைக்கு முடியாது. இந்த ராகு கேது பயிற்சி முடிந்த பிறகு தான் நடக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே குரு 8ஆம் வீட்டிற்கு வந்து உச்சமடைகிறார். 2ஆம் வீட்டை பார்க்கிறார். குறிப்பாக தன வரவு, தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது யோகம், தனாதிபதியும் பார்ப்பது யோகம், 2 சனியையும் பார்க்கிறார். அப்போ வீடுக்கு செலவு பண்ணுறது, வருமானம் நிறைய வருமானம் வரும். 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள், சுப விரயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள், தூரதேச இடங்கள். 8ஆம் வீட்டிற்கு குரு சென்றாலே அஷ்டகுருவாக இருந்தாலும் ராசி அதிபதியாக குரு அஷ்டமத்திலிருந்து திசை அந்த பெயர்ச்சி ஒரு வருடத்திற்கு அந்த இடத்துல இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்ப்பார். தனஸ்தானத்தை பார்ப்பதும் தனஸ்தானாதிபதியான சனியையும் குரு பார்ப்பது வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிறதையும் கொடுப்பார். ஆனால் 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். சுப விரயங்கள் செய்து கொண்டே இருங்கள், பண வரவுக்கு தடை இருக்காது. அப்போ வண்டி வாகனங்களில் சூதானமாக இருக்கணும். 8ஆம் வீடு என்ன இருந்தாலும் ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் மறைமுக செல்வத்தை கொடுப்பார். ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் மாதிரியான தொழில்களில் செய்து கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கு பெரிய தொழில் வாய்ப்புகளையும் வருமானத்தையும் உயர்த்தி கொடுப்பார். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பணம் உங்களை காப்பாற்றிவிடும். உங்களுடைய வருமான குறைபாடு இந்த வருடம் இருக்காது. நிச்சயமாக ஒரு செல்வம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இருக்குது. இருந்தாலும் 8ஆம் வீட்டில் இருப்பதால் நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். சுப விரயங்கள் செய்யுங்கள். இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஆண்டாக நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும்.